பேசிட்டாங்க. சில வார்த்தைகள் சொல்லணும்னா நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. ரவியரசு ரொம்ப தெரிஞ்ச எங்கள் டீமு, தம்பி அதர்வா, சரவணன் சினிமோட்டோகிராஃபர் சொன்னால் அப்படி எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பார். எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரவியரசு வெளியில் காட்டப்பட அப்படி. ஆனால் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். முக்கியமாக அதர்வாவை பற்றி தான் சொல்லணும். எப்பயுமே மாண்டேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 6 பேக்ஸில் ஓடி வரதுலாம் ராத்திரி 1 மணிக்கு 12 மணிக்கு தான் இருக்கும். நான் சொல்லுவேன், இன்னும் எப்படி போட்டு சாவடிக்கிறீங்க தம்பியாரு. நான் தான் சொல்லுவேன், மற்றவங்களும் சொல்லுவேன். ரவியரசு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்படி எப்படி நான் வந்து ஹீரோவை கூப்பிடுறதுன்னு தெரியல சார், இந்த நேரத்தில் நான் ஷார்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு ரவியரசு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அப்படி அங்கெல்லாம் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ரவியரசு அதர்வா கிட்ட போய் சொல்லணும், ரெடி சார் அப்படின்னு கூலாக வரும். அப்படி கேட்டா என்ன சார் எத்தனை சார் வந்திருக்கோம் அன்னைக்கு ஒரு நாள் லாஸ்ட் டே முடிய போகுது, மாண்டேஜஸ் முடிய போகுது, இனிமேல் வேறுபாடு இல்லை அப்படின்னு வந்து டயட்டை முடிச்சு போனேன் சார். அப்படியா டயட்டா? நானும் டயட்லாம் இருந்திருக்கேன் நிறைய, என்னை பார்த்தாலே தெரியும். 40 நாளைக்கு மேலே இருக்க முடியும், 1 மண்டலம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இருக்க முடியாது. அன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கோம். கடைசியா சார் இன்னைக்கு நான் முடிக்க போறேன் சார், இது நான் பெரிய விஷயமா நம்ம எத்தனை வாட்டி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற. அப்படியா அதுவா சரி வந்து சொல்றேன் சார். வேறு சார் என்ன ஒரு மாதிரி மயக்கம் வந்துச்சு சார், என்னாச்சு? தோசை சாப்பிட்றேன் சார், மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. தோசை சாப்பிட்டா ஏன் மயக்கம் வர மாதிரி இருக்கு சார்? 1 வருஷம் ஆயிடுச்சு சார் நான் தோசை சாப்பிட்டேன். என்னால் இது ஜீரணிக்கவே முடியல. ராத்திரி 1 மணிக்கு அதை சொல்லும் போது என்ன இல்லை சார் எதுவுமே சாப்பிட்டதே கிடையாது சார், உன்னுடைய டயட்டு அப்படின்னு. அப்படி ஒரு உழைப்பு. நாங்கள்லாம் வந்து யோசிப்போம், சொன்ன மாதிரி ரவியரசு சரவணன்லாம் சொல்லுவோம். இப்போ இந்த நேரத்தில் கூப்பிட்டு நம்ம சொல்கிறோம், பண்ண சொல்கிறோம், என்ன சொல்லுவாரோ தெரியலன்னு நாங்கள் தான் யோசிப்போமே தவிர அதர்வா யோசிச்சதே கிடையாது. அந்த உழைப்புக்கு, அந்த சின்சியாரிட்டிக்கு இங்கே இருக்கிற டீமோட மொத்த உழைப்பும் சேர்த்து இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் வெற்றி பெறணும்னு